இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோட சேர்ந்து பயணிக்க போறாரு. இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல நிறைய ஒரு விஷயங்கள்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல இவங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களினுடைய கடன் தொந்தரவுகள் கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக அதிகப்படியாக கடன்ல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பவர்களாக இருக்கிறாங்க. அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது. இந்த மார்ச் மாதத்துல கடன் தொந்தரவுகள், வேலை இல்லாத விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு டோட்டலா மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் திடீர்னு வேலை போகக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக 6 மாதங்களுக்கு மேலாக சந்திச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 மாசத்துல நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கும். திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர்களுக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கும். அது எல்லாமே நம்ம ரெக்கவர் ஆகி வந்துருவோமா? ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒன்ஸ் இவங்க வேலையில இருந்து நின்னுட்டாங்க, வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள், சொந்தங்களோட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள், அந்த உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய அவமானங்கள், இது எல்லாத்தையுமே இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாக இந்த துலாம் ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர். அந்த அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால நீண்ட நாள் வழக்குகள், நீண்ட நாள் வியாதிகள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யார்கிட்டயாவது முதலீட போட்டு ஏமாறக்கூடிய ஒரு மாதமும் கூட. ஏன்னா அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார், அதுவும் சுக்கிரனே கூட. அதனால பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்து கடன் அடைக்கிறீங்க, அது வேற விஷயம். உங்களுடைய பணத்தை கொண்டு போய் நீங்க வேற இடத்துல இன்வெஸ்ட்மெண்டா மாற்றும் போது அது அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்துரும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துலாம் ராசி ஆண்கள். ஏன்னா சும்மா சாதாரணமா ஒரு நட்புறவா பழகினா கூட இந்த இடத்துல நீங்க அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அசிங்கங்கள் எல்லாம் படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால பெண்கள் கிட்ட விஷயத்துல பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய அலுவலகத்துல பெண்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும். யோகங்கள், அதாவது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது இந்த துலாம் ராசி என்பவர்கள். லாட்ரி வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டு நம்ம ஒரே நாள்ல இந்த ஒரு மாசத்துல நம்ம 10 லட்சம் ரூபாய் போடுறோம், அதுல இருந்து 20 லட்சம் ரூபாய் எடுக்கிறோம், அந்த மாதிரியாகலாம் எண்ணங்களே இருக்கக்கூடாது. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய கடன் தொந்தரவுகள், அதனால நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால நீங்க எந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, பணத்தை நீங்க வேற இடத்துல முதலீடு
முதலீடு செய்யறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய கடன் அடைக்கிறதுல நீங்க ரொம்ப முயற்சி எடுக்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய கடன் பாரத்தை குறைக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க அந்த கடன் சுமைகளை குறைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் சொந்தமான சொத்துக்கள் வாங்குறதுல கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு லேண்டோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்களை, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிக்காக அந்த லேண்டுக்காக நீங்க பேங்க்ல லோன் போட்டோ இல்ல மற்றவர்கள் கிட்ட ஒரு கடனா வாங்கியோ அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள், அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தவறான முடிவுகளோட நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது திருமணமாகி ஒரு 2 வருடத்துல அவர்களினுடைய சூழ்நிலை சரியில்லாமல் அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல இருந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது, நம்ம இனிமே அந்த இடத்துல வாழ்றது சரியா இருக்காது, இந்த மாதிரியான தவறான முடிவுகள்லாம் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த தவறான முடிவுகளுக்கு ஒரு மாற்று பாதையாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால விவாகரத்து வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரிவுகள், இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு திருமண வரன்கள் அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறான் என் பையன் என் பொண்ணு, எங்களுக்கு வரன்களே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த மார்ச் மாதம் முழுமையாக அந்த வரன் அமையற விஷயத்துல ஒரு துரிதமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை சாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.